உலகை சுற்றி பாகிஸ்தானின் கைபர் பாக்துவங்கா மாகாணம் குர்ரம் நகருக்கு எரிவாயு விநியோகம் செய்யும் டேங்கர் லாரி சென்று கொண்டிருந்தது. பாகன் பஜார் அருகே சென்றபோது அந்த லாரியை குறிவைத்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தினர். எனினும் அதிர்ஷ்டவசமாக லாரிக்கு எவ்வித சேதமும் ஏற்படவில்லை. இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இங்கிலாந்தின் போர்ட்ஸ்மவுத் நகரில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோலில் 3.8 புள்ளிகளாக பதிவான இந்த நிலநடுக்கத்தால் அங்குள்ள பல வீடுகளில் அதிர்வு உணரப்பட்டது. இதனால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பு கருதி வீதியில் தஞ்சம் புகுந்தனர். அமெரிக்காவின் புளோரிடா மாகாணம் ஜாக்சன்வில் நகரில் ஆலன் வயது 7 என்ற சிறுவனை அவனது உறவினர் அழைத்து சென்றார். அப்போது காரில் அங்கு சென்ற மர்ம கும்பல் திடீரென அவர்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்தியது. இதில் சிறுவன் ஆலன் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். பிலிப்பைன்ஸ் தென் சீன கடல் பகுதியில் சீனாவின் அத்துமீறலை தடுக்க பிலிப்பைன்ஸுக்கு ஆதரவாக அமெரிக்கா செயல்படுகிறது. அடுத்த மாதம் பிப்ரவரி பிலிப்பைன்ஸ் அமெரிக்கா இடையே கூட்டு போர் பயிற்சி நடைபெற உள்ளது. இதற்கு முன்னதாக அமெரிக்காவின் நவீன ஏவுகணையை பயன்படுத்துவது குறித்து வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படும் என பிலிப்பைன்ஸ் இராணுவம் தெரிவித்து உள்ளது.